நாடு முழுவதும் வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்ய நிர்வகிக்க புதிய டிஜிட்டல் தளம் துவங்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் டிஜிட்டல் தளமான உமீட் போர்ட்டலை தொடங்கி வைத்திருக்கிறார் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த தளத்தில் பதிவு செய்யப்படுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன, மேலும் தகவல்கள் என்னென்ன? அதாவது வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிக்க இன்று மத்திய அரசின் புதிய டிஜிட்டல் தளம் என்பது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிஜிட்டல் தளத்திற்கு உமீத் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அந்த உமீத் என்றால் வக்ஃப் சட்டத்தின் மற்றொரு பெயர் தான் உமீத். பெயரளவில் அது பேச்சு வழக்கில் வக்ஃப் சட்டம் என்று அழைக்கப்பட்டாலும் அது உண்மையில் சட்டத்தின்படி உமீது சட்டம் என்றுதான் அழைக்கப்படுகிறது. அந்த உமீது சட்டத்தின்படிதான் வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு இந்த உமீது இணைய போர்ட்டலை தற்போது சிறுபான்மையும் நலத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். நாடு முழுவதும் வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் மத்திய அரசின் டிஜிட்டல் தளமான இந்த உமீது தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் வக்ஃப் சட்ட திருத்தத்தினுடைய அமலாக்க செயல்முறை தொடங்கி இருப்பதாகவும் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். வக்ஃப் சொத்துக்களின் நிர்வாகத்தை யாரும் தவறாக பயன்படுத்தவோ அல்லது புறக்கணிக்கவோ முடியாத வகையில் டிஜிட்டல் மயமாக்கம் இருப்பதாக அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செயல்திறன் மற்றும் அதிகாரம் அளித்தல் ஆகியவை இந்த சட்டத்தினுடைய மிகப்பெரிய நோக்கங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது அனைவருக்கும், குறிப்பாக ஏழை முஸ்லிம் குழந்தைகள், பெண்கள், அனாதைகள் மற்றும் விதவைகளுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரியல் டைம் அடிப்படையில் வக்ஃப் சொத்துக்கள் தொடர்பான அந்த டேட்டாக்களை அப்லோடு செய்வது, நிர்வகிப்பது, கண்காணிப்பது ஆகியவை இந்த தளத்தின் மூலமாக மேற்கொள்ளப்படும். மத்திய அரசு அண்மையில் தான் கடந்த கூட்டத்தொடரில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றது. அந்த சட்ட திருத்த மசோதாவின் படி இதற்கென்று ஒரு பிரத்யேக டிஜிட்டல் தளம் ஒன்று துவங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படிதான் தற்போது இந்த உமீது டிஜிட்டல் போர்ட்டல் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த டிஜிட்டல் போர்ட்டல் மூலமாக வக்ஃப் சொத்துக்களுடைய பதிவு, சரிபார்த்தல், வெரிபிகேஷன், மானிட்டரிங், கண்காணித்தல் ஆகிய அனைத்தும் மேற்கொள்ளப்படும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.